நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், வாழ்நாள் எல்லாம் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. விசுவாசத்தின் ரகசியம் தான். இல்லைங்க எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாம் கை விட்டாங்க, எனக்கு கல்யாணம் ஆகுமா தெரியல, கல்யாணம் ஆகுமா தெரியல, நான் வீடு கட்டுவேனா தெரியல, வீடு கட்டுறத நீ வேலை கிடைக்குமா தெரியல, வேலை கிடைக்குமா தெரியல, இப்படியே பேசியிருந்தா நல்லா போய் முச்சந்தில் போய் முட்டின்னு தான் நிற்பேன். சூழ்நிலையை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காத, காணப்படுகிற காரியத்தை பார்க்காத, தேவனை பாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவரை பார்த்து விசுவாசத்தோடு, யார் இருக்கிறாங்கல்ல, கர்த்தர் இருக்கிறார்ப்பா, என்னை கைவிட மாட்டார்ப்பா, என்னை நடத்துவார்ப்பா, எனக்கு உதவி செய்வார்ப்பா, நல்லா ஆயிடுவான்ப்பா, எல்லாம் சீக்கிரம் மாறிடும்பா அப்படின்னு சொல்லி எப்போ நீ விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீ பேச ஆரம்பிக்கிறியோ, நான் சொல்றேன் நீ தேறிட்டேன்னு அர்த்தம். பக சொல்லுங்க, நீ யாருப்பா? தேறிட்ட. சில பேர்கிட்ட பேச சொல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கும். சில பேர் பேச இந்த பேச்சு கேட்க நான் வந்தேன் அப்படின்னு நினச்சிப்பேன். சில பேர் பேசினாலே காதில் தேன் விழுகிற மாதிரி இருக்கும். சில பேர் பேசினா வச்சுக்க சாக்காடை கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும். என்னதுங்க, இங்க இருந்து ஒரு விசுவாசி ஒன்று போச்சு, ஒன்று வரான், திடீர்னு வந்தா அவங்க வீட்டுக்கார போச்சு, அவன் சரியில்லை பார்த்து அவன் எப்படி பண்றான், அவனை போச்சுக்க, அது பண்ணிங்கன்னா அது பண்ணிங்கன்னா அது பண்ண ஓடு கொப்பளிக்கும். எம்மா தயவு செய்து பேசாத பேசாத, மூடு 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 வாய, நீ பேசினாலே எனக்கு காதே என்ன பண்ணுது, கொட்டாயுது, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு நான் இல்லை ஆளு, தயவு செய்து மூடு. சில பேர் வாயை திறந்தாலே குடும்பத்தில் நடுத்தருக்கு வந்துடுவான். நான் சொல்றேன், நடுத்தருவுக்கு இட்டுன்னு வந்துடுவான். அவன் வாய் தான் அவனுக்கு என்னதுங்க, விஷம். சில பேர் சொல்லுவாங்களா வாய் தான் என்னதுங்க, இன்னமும் சொல்லுங்களேன் உலகத்தில் இன்னும் சொல்லுவாங்க வாய் தான் அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, தேலு மாதிரி கொட்டுது. வாய் தான் சில பேருக்கு சனி அப்படின்வாங்க. என்னதுங்க, உன்னை பார்த்து அப்படி சொல்லக்கூடாதுப்பா, வாய் பேசினா ஆரோக்கியமா இருக்குதுப்பா, சந்தோஷமா இருக்குதுப்பா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவாரு. பவுல் சொல்றான், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று சொன்னபடி விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீ பேசணும். நான் சொல்றேன், இதெல்லாம் உடனே நடக்காதுப்பா. ஒழுங்கா கோயிலுக்கு நல்லா இந்த வசனத்தை கேட்டா சரியா உன் கப்பல் சரியான டைரக்ஷன் போகும். டாக்டர் கிட்ட போனா சொல்லுவாரு, இங்க வருது மட்டும் இல்லப்பா, நான் கொடுக்குற மாத்திரை 4 நாள் ஒழுங்கா சாப்பிடு. போன பாரு அன்னைக்கு டாக்டர் கிட்ட, போன வாரம் கஷ்டம், அமைதியா உக்காந்து பெரிய அடுத்த வாரம் பண்ணணும்டா, வெயிட் பண்ணுவோம். போன டாக்டர் கிட்ட போனா அந்த அம்மா சொல்லிச்சு, 4 டேப்லெட் தருவேன், 4 நாளைக்கு தருவேன், ஒழுங்கா சாப்பிடணும். அது வரைக்கும் வந்துச்சு. தோத்திரமா கொடு, சுவாசக்கணும். சில நேரத்தில் என்ன பண்ணணும், மாத்திரையும் போட்டு ஜெபம் பண்ணிக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே தோத்திரம், இந்த மாத்திரை எனக்கு வேலை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த மாதிரி சொல்லிச்சு, ஒழுங்கா மாத்திரை 4 நாள் போடுங்க, காரம் சாப்பிடாதீங்க, தண்ணியை கரெக்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் இங்கேயும், இதெல்லாம் வேலை செய்யணும்னா ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க, சொல்றத கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா வாய் நல்லா பேச ஆரம்பிச்சிடும். வாய் நல்லா பேசுறது தான் உனக்கு இண்டிகேஷனே. கரண்ட்டுக்கு தான் எப்படி அந்த லைட் எரியும், அதே மாதிரி வாழ்க்கை சரியான திசைக்கு போகுதுன்னா முதல் வாய் கரெக்டா பேச ஆரம்பிக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை வாய் எப்போ ஒழுங்கா பேசுதோ அப்போ அனுசரிக்கணும் தான் நீ தேறின மனுஷனா என்ன பண்ணுவேன், மாறுவேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை வந்துச்சு, நம்ம சூழ்நிலையை பேசணுமா, செஞ்சிருவோம், பண்ணிடுவோம், நடந்துரும், கர்த்தர் உதவி செய்வார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிதான் நீங்களும் நானும் பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குவார் ஆண்டவர். நீ தப்பா பேசிட்டு அவிசுவாசமா பேசிட்டு சரியானதை என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க. ஒரே வாயில இனிப்பும் கசப்பும் வரவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால வாங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க,
வசனத்தை கேளுங்க. இன்ஜெக்ஷன் மாதிரி வார்த்தையை ஏத்துறேன். ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ? நீங்க மாறினா உங்க வாழ்க்கை மாறிடும், உங்க எதிர்காலம் மாறும், உங்க பொருளாதாரம் மாறும், கடன் இல்லாம இருக்குவீங்க, சுகத்தோடு வாழ்வீங்க, பிரச்சனை இல்லாம இருப்பீங்க, சமாதானத்தோடு வாழ்வீங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை பெறுவதற்கு நீ என்ன பண்ண? அந்த விசுவாசத்தை அப்படியே உள்ள வச்சு பேசினே இருக்கணும். சொல்லுங்க, பேசினே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரத்தில் தொடர்வோம். நம்ம கர்த்தர் நல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வந்து வசனத்தை கேளுங்க. நான் சொல்றேன், பெரிய சாட்சியா வச்சிருவாரு உங்களை. பெரிய சாட்சியா வைப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கேட்ட நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தக்கூடாது. இந்த விசுவாசத்தை நல் மனசாட்சியை கொண்டு பாதுகாக்க வேண்டும். இந்த விசுவாசத்தின் ரகசியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சரியாய் பயன்படுத்த வேண்டும். இந்த விசுவாசத்துக்கு கர்த்தாவே உதவிக்காரர் ஊழியம் செய்யும் போது நல்ல தைரியம் அடைய முடியும். இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் நல் வார்த்தைகளை எப்போது பேசி தேறினவனாக வேண்டும் என்று சொல்லி நாளில் கேட்ட அந்த நல் வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு மக்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதியும். அவருக்குள்ள ஒரு சமாதானம் விளங்கட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும், எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும், தடைகள் நீங்கட்டும், குழப்பங்கள் நீங்கட்டும், எல்லாம் போராட்டங்கள் நீங்கட்டும், கண்ணீர்கள் நீங்கட்டும்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.